ஆர் முருகதாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் கத்தி எடுத்தேன், ஆனால் எனக்கு எதிராக நிறைய பேர் கத்தி எடுத்தாங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரி, தி பெஸ்ட் மூவி ஆன் சோஷியல் இஷ்யூ. கத்தியை தீட்டாதே, உன் புத்தியை தீட்டு என்பார்கள். அதே கத்தியை வைத்து புத்தியை தீட்டிய முற்போக்கு சிந்தனையாளர் தான் AR முருகதாஸ். What the hell you are talking? We are poor but educated, minded. ஜனரஞ்சகமான சினிமாவிற்கான களத்தை மனதில் வைத்துக் கொண்டு தான் சொல்ல நினைக்கும் விழிப்புணர்வூட்டும் விஷயங்களை நேர்த்தியாக மக்களிடம் கோர்ப்பது AR முருகதாஸின் பலம். 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? காமெடி, ஆக்ஷன், ரொமான்ஸ், கருத்து அனைத்தையும் ஆங்காங்கே தன் கதையின் மீது தெளித்து மக்களுக்கு உற்சாகத்தையும் சிறந்த கருத்தையும் வழங்கியவர். கதிரேசன், ஜீவானந்தம் என்று 2 கதாபாத்திரங்கள் மூலம் அழிந்து வரும் விவசாயத்தையும் நீர் மேலாண்மையையும் மக்களுக்கு அடிகோடிட்டு காட்டிய சமூக சிந்தனையாளர் AR முருகதாஸிற்கு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் கிரியேட்டர் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஆன் சோஷியல் இஷ்யூஸ் என்னும் விருதினை வழங்குவதற்கு பிஹைண்ட் வுட்ஸ் பெருமைப்படுகிறது. டைரக்டர் திரு SP முத்துராமன் அவர்களையும் வைக்கிங் MD பிரேமானந்த் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வந்திருக்கும் ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. முதல் விஷயமா இந்த கத்தி படம் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜில் நான் கத்தி எடுத்தேன், ஆனால் எனக்கு எதிராக நிறைய பேர் கத்தி எடுத்தாங்க. எதுக்குட சினிமாவுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன். அந்த டைமில் எனக்கு பிஹைண்ட் வுட்ஸ் இப்போ இல்லை, அப்போவே அந்த சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சக்ஸஸ் ஆகிடுது. கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண நான் கூட சொல்லியிருந்தேன், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ராமாயணம் கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இலங்கை பிரச்சனையை பற்றி நீ ஏன் எடுத்த அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அங்கே குரங்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க தப்பாக, குரங்கு வாலில் நெருப்பு வச்சிட்டிங்கன்னு சொல்லி ப்ளூ கிராஸ்லேருந்து ஒருத்தவங்க வருவாங்க. படம் எடுக்கிறதுலே ரொம்ப இதாக இருக்குது. அந்த டைமில் பர்டிகுலராக பிஹைண்ட் வுட்ஸ் மனோஜ் எனக்கு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எனக்கு ஒரு தார்மீக ரீதியாக ஒரு பலமாக இருந்த ஒருத்தர் இந்த மனோஜ். அதுக்கப்புறம் இந்த பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். முருகதாஸ் அவர்களுக்கு பலமாக கைதட்டி ஒரு பெரிய வாழ்த்து சொல்லுங்கள். தமிழகத்தினுடைய இயக்குநர்கள் வடக்க போய் நாங்கள் திறமைசாலிகள்னு நிரூபித்து பெருமையோடு திரும்பி வந்த பெருமகன் நம்முடைய முருகதாஸ் அவர்கள். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். விஜயனுடைய கால்ஷீட் கிடைக்காதா அப்படின்னு பல தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய SA சந்திரசேகர் அவர்கள் முருகதாஸ் அவர்களுடைய தேதியை கேட்கிறார்கள் என்றால் அது முருகதாஸுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி என்று நான் கருதுகிறேன். ரொம்ப சீக்கிரம் அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுவாங்கன்னு நான் அவருடைய அடுத்த தமிழ் படம் விஜயோடு தான் இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக தமிழ் படம் பண்ணும்போது ஆகிய ஒரு மூத்த இயக்குனருங்கிற முறையில் உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து அவர் இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று உலக புகழ் பெற வேண்டும் என்று மனமாற உளமாற நான் வாழ்த்துகிறேன். சார், கத்தி மூலமாக ஃபார்மர்ஸ் பற்றின இஷ்யூவும் ஓல்டேஜ் பற்றின இஷ்யூ சொன்னீங்க. ஆனால் அடுத்து உங்களுக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்குது? இப்போ ஹிந்தியில் அக்கீரான் படம் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த படம் ஒரு விமன் சேஃப்டி, செல்ஃப் டிஃபென்ஸ். இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்க எப்படி பாட்டு கற்றுக்குறாங்க, டான்ஸ் கற்றுக்குறாங்களோ அதை விட ரொம்ப முக்கியம் தற்காப்பு கலையை கற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி இருக்கிற பெண்களோட ஜனத்தொகையில் ஒரு 10 பேருக்கு ஒரு போலீஸ் வைக்க முடியாது. தன்னை பாதுகாக்கிறதுக்கு அந்த பொண்ணே முன்னு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மைய கருத்து. ஸோ நெக்ஸ்ட் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச் சார். பிஹைண்ட் வுட்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த ஈவெண்ட் எப்படி இருக்குது? பிஹைண்ட் வுட்ஸ் உண்மையிலே என்ன வெறும் இந்த ஃபங்க்ஷனே வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் நிறைய ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு அதேமாரி பெஸ்ட் புக்குக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமான கேட்டகரியை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள ஊக்குவிக்கிறது, அவங்களுக்கு விருது கொடுக்கறதுங்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம்.